வணக்கம் நேயர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்னா நம்மளுக்கு மருந்துகள் உணவுகள் எல்லாமே தேவைப்படுது. ஆனால் நம்மளுக்கு இந்த சுகர் அப்படின்னு சொல்கிற நீரழிவு நோய்க்கு மருந்துகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா. உள்ளே வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது குளிகை, சுகர் குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணவுங்க. இதில் மெயின் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இந்த சுகர் வந்துச்சுனாவே ரொம்ப பயந்து போய் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இதை பார்த்து அதை பார்த்து எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம். அதெல்லாம் வேண்டாங்க. அது எதுக்காகனா நம்மளுடைய மன நிம்மதிக்காக நம்ம அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுக்கிறோம். ஆனால் ரிப்போர்ட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம், திரும்பவும் ஐயோ இவ்வளோ அதிகமாக இருக்கே, அவ்வளோ போயிடுச்சு, இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒவ்வொரு உணவுகளாக ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு கொடியாக தேடி அலைகிறோம். அழைச்சி எல்லாமே ஒவ்வொரு வைத்தியராக சொல்கிறது எடுத்து கஷாயமாக போடுறோம், லேகியமாக சாப்பிட்றோம், சூர்ணமாக சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம், சொட்டு மருந்து சாப்பிட்றோம், ஏதோ பண்ணி பார்த்துறோம். அப்போ கூட என்ன பண்ணுறோம், ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு சுகரே நல்லாவல அப்படின்றீங்க. சுகர் லெவல் சாப்பாட்டுக்கு முன்னே ஒரு ரிப்போர்ட்டு, சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டு. நம்மளுக்கு அது தேவையில்லைங்க. அது எதுக்காகனா ஒரு மன நிம்மதிக்கு முன்னே சொல்லிட்டேன். நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்டில் என்ன காமிக்குது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு காமிக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி காமிக்கும், ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு மாதிரி காமிக்கும். நம்மளுடைய டாக்டர் ஆலோசனை என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு தேவை HbA1c ரிப்போர்ட் கொடுங்க, 3 மாதத்துக்குள்ள சுகர் ரிப்போர்ட் கொடுன்னு கேட்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுடைய பிளட் லெவல் எவ்வளோ இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிச்சதா இல்லையா, சுகர் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே காமிக்கும். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல அந்த நோய்கள் வர்றதுக்கு காரணம் பாருங்கள், நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அன்னைக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கனாக்க அந்த விருந்தாளிக்கு 3 நாள் தான் பார்ப்பாங்க. விருந்து 3 நாள், மருந்து 3 நாள். அதே மாதிரி நம்மளுடைய நோய்களும் 3 நாள் தாங்க. அதனால தான் 3 மண்டலம், 1 மண்டலம், 3 நாள். இப்போ காரியமெல்லாம் வச்சாலும் 3 நாள் காரியம், 7 நாள் காரியம், 11 நாள் காரியம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. அதே மாதிரி வாரத்துக்கு 7 நாள் தானே, அது மாதிரி இருக்கா இல்லையா. இந்த மாதிரி நம்மளுடைய உணவுகளும் அதிக நாட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, நம்மளுக்கு என்னன்னாக்க நம்மளுடைய ராஜ உறுப்புகள் 6 இருக்குங்க. அந்த ராஜ உறுப்புகள் 6க்குமே 6 சுவைகள் இருக்குது. 6 சுவைகளுக்கு தேவையானது நம்ம கொடுத்துட்டே இருந்தால் நம்மளுக்கு நோய் இல்லாமல் கண்டிப்பாக வாழலாம். அதுக்கு என்ன பண்ணுனாக்க, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது சிறுகுடல், பெருங்குடல், மலைக்குடலை க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் உள்ளுறுப்புகளை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேல் உறுப்புகளும் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கு தான் 6 சுவைகளுக்கு 6 மருந்துகள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆயில் கொடுத்துருக்காங்களே, கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, இதெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே தானே, உடம்புக்கு தேவையில்லை. அப்போ கொடுக்கணுமா வேணாமா, கொடுக்கறதில்ல. அதுக்கு என்ன பண்ணணும், அது நீங்கள் உள்ளுக்கு கொடுக்கலாம் கூட வெளியே இதாக நீங்கள் பூச்சாக இது பண்ண வேண்டியதானே. நம்மளுக்கு இலப்ப எண்ணெய் கிடைக்கிறது இல்லையா, வேப்ப எண்ணெய் கிடைக்கிறது இல்லையா, புங்க எண்ணெய் கிடைக்கிறது இல்லையா, எல்லாமே நாட்டு மருந்துகளில் குவிஞ்சி கிடக்கு. வாங்கி அப்ளை பண்ணி வாரத்துக்கு ஒரு டைம் ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா குளிச்சிங்கனாக்க வெளியில் இருக்கிற, ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுடைய 72,000 நரம்பில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான தசை நரம்புகளில் நம்மளுக்கு இன்சுலின் போயிட்டுருக்கு. அந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு கெட்ட குளுக்கோஸ் வெளியே வந்தால் நல்ல குளுக்கோஸ் இடம் கொடுக்கும். அது உள்ளே போகணுன்னா நம்மளுக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு மோஷன் வழியாகவும் ஈரன் வழியாகவும் வேர்வை வழியாக தான் நம்மளுடைய கழிவுகள் வெளியே ஏற்றும். அப்போ வேர்வை வெளியே வரவே இல்லை, எப்படி அதை வெளியே கொண்டு வருவீங்க, அது கொண்டு வரதுக்காக தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணி சுடுதண்ணி வச்சு குளிச்சிங்கன்னா மொத்தமாக பிடிக்கிட்டு வரும். இதை பண்ணுங்க. அதே மாதிரி பேதிக்கு மாத்திரை சாப்பிட சொல்லிங்க, அதை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது கூடவே இதை துணை உணவுகளாக எடுத்துக்கோன்னு சொல்ல வரேன், மருந்தை எடுத்து சொல்ல நான். இதை உணவுகளாக எடுங்க. இந்த சுகர் குளிகையை உணவாக எடுக்கும்போது காலையில் ஒரு உருண்டை, மதியம் ஒரு உருண்டை, இரவில் ஒரு உருண்டை வெறும் வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுக்கலாம். வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைங்க. இதை பண்ணாவே போதுமானது. இல்லைப்பா எனக்கு 400-500 இருக்குது, இன்சுலின் அதிகமாக போடுறேன், 20 mg போடுறேன், 15 mg போடுறேன், 27 mg போடுறேன், 30 mg போடுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 2 உருண்டையே எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா இந்த சுகர்னு சொல்கிற இது நோய் இல்லைங்க, உணவுகள் தான். அந்த உணவுகள் குறைபாட்டில் இருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த சுகர் குளிகை கண்டிப்பாக துணையாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
கீழே நம்பர் போகும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வைத்தியர்கள் ஆலோசனைப்படியும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படியும் நீங்கள் இந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.